அப்ப நீங்க பேச கூடாது. அவுட் வாங்கிக்கிறேன். எனக்கு ஸ்டார் வேணும். கேக்குறாங்க. மீட்டிங்ல ஸ்டாச்சு இருக்க வேணும். முடிஞ்சா எல்லாரும் டீம்லயாவது ஒற்றுமையா விளையாடுவாங்க. டீம்ல முதல்ல ஒற்றுமையா இருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி ரொம்பவே கோபமாகறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சபரி இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுவா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால திவ்யா நீங்க பேசவே கூடாது, ஸ்டாச்சுல இருந்துட்டு நீங்க பேசவே கூடாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சபரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டாரே தேவையில்லை, நான் ஸ்டாச்சுவாவே இல்லை, எனக்கு இந்த கேமே வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதுக்கு பதிலாக நீங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுவா இருந்து பாருங்க, பேசாம இருந்து பாருங்க, ஏன்னா நோய் நோயின்னு கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க, என்ன மாதிரி ஸ்டாச்சுவா அமைதியா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வைக்கிறாரு. அதனால திவ்யா வந்து பாத்தீங்கன்னா கடுமையா கோவமாயிட்டு சோ சண்டைக்கு போறாங்க சபரி கிட்ட. அதை பார்த்த நம்ம அமித் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட திவ்யா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் என்ன வேணா பேசுவேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம எல்லார்கிட்டயுமே சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. வாரம் கேப்டன்சி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரம் திவ்யாவோட ஆட்டம் வந்து ரொம்பவே கடுமையா இருக்கு. இதை பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு இரிட்டேட்டாவும் இருக்கு, கொஞ்சம் பேருக்கு நல்லாவும் தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்